சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை அம்பிகா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய 4 மொழிகளில் பல 100 படங்களிலே நடித்திருக்கின்ற அம்பிகாவுக்கு இது பொன்விழா ஆண்டு. நடிகர் தினம் சிவாஜி கணேசன், ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, மம்முட்டி, மோகன்லால், என்.டி. ராமாராவ், கிருஷ்ணா, சிரஞ்சீவி, கன்னட பட உலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார், விஷ்ணுவர்தன், அம்பரீஷ், ரவிச்சந்திரன் உட்பட பல தென்னிந்திய கதாநாயகருடன் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற அம்பிகா தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம். அம்பிகாவை பொறுத்த வரைக்கும் இது பொன்விழா ஆண்டு. அச்சோ, ஏறக்குறைய 50 வருடம் ஆயிடுச்சுல. ஏன் நம்பர் சொல்கிறீங்க? ஒரு 25-30 விட்டுடுங்களேன். ஓகே. முதல்ல இந்த சினிமாவுக்குள்ள அடியெடுத்து வைத்த அம்பிகா, இப்போ இந்த அம்பிகா என்ன வேறுபாடு? முதல்ல சினிமா ஸ்க்ரீன் பிளாக் அண்ட் ஒயிட் எங்கள் ஊரில். அப்போல்லாம் நம்ம தியேட்டர்னு சொல்ல மாட்டோமே, கொட்டகைன்னு தானே சொல்லுவோம். அந்த கொட்டகை என்னோட ஓனர் வேறு, நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலின்றதுனால டிக்கெட் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு உட்காந்து படம் பார்த்தது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனோட ஒட்டி மணல் போட்டிருப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பெஞ்ச் இருக்கும், டூரிங் டாக்கீஸ். ஆமாம். அதுக்கப்புறம் பேட் இல்லாத சேர் இருக்கும், அது உட்காந்தா வலிக்கும். அதுக்கப்புறம் பேட் உள்ள சேர் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு படம் பார்த்தது அந்த 50 பைசா கொடுத்து அந்த மணல் அதில் உட்காந்து தான் ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பார்க்குறேன். நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் நசீர் சார், ஷீலாமா. அதான் பிளாக் அண்ட் ஒயிட். இப்படி கண்ணெல்லாம் அப்படி நீட்டமாக வரைஞ்சி சின்னதாக மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வந்தோடனே விழுந்துட்டேன். ஆமாம், டோட்டலி விழுந்துட்டேன். நசீர் சாரை பார்த்து கல்யாணம் பண்ணால் இவர் தான் கல்யாணம் பண்ண இந்த அளவுக்கு போயிடுச்சு. அதோட சேர்த்து அவர் கூட நடிக்கணும், இந்த ஸ்க்ரீனில் நான் வரணும். அப்போவே எனக்கு நான் என்னோட அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க, பேச தெரிஞ்ச டைமில் இருந்தே நீ அப்பா அம்மான்றதை விட சினிமா நடிகை ஆகணுன்றது சொல்லுவதான் நிறைய அப்படின்னு. ஸோ அப்போ ஆசைப்பட்டது நடந்து இத்தனை வருஷங்கள் நடித்து ஆல்மோஸ்ட் நான் நடிக்க வேண்டிய எல்லாருக்கூடையும் நடிச்சிட்டேன். எம்ஜிஆர் ஐயாவை தவிர எல்லோரும் நடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோமே, நிறைவு, அந்த ஒரு இதில் இருக்கிற அம்பிகா தான் இந்த அம்பிகா. அந்த 4 வயசு 5 வயசு அம்பிகாவில் இருந்துள்ள இந்த என்ன சொல்கிறது, அந்த சேஞ்ச் நல்லா இருந்தது. சினிமாவில் சேரத்துக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்போ? ஐயோ, சினிமாவில் சேர்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி எனக்கு சினிமாவில் நடிக்கணும், எனக்கு சினிமாவில் இதே தான் பேசிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எல்லா காம்படிஷன்ஸுக்கும் நான் போவேன். எந்த காம்படிஷன் நடந்தாலும் போவேன், ஸ்போர்ட்ஸை தவிர. அதுக்கப்புறம் நிறைய பரிசுகள் வாங்குவேன். அப்போ மது சார், ஜெயபாரதி சேச்சி அவங்கக்கிட்ட எல்லாம் வாங்கும்போது பரிசு வாங்கிட்டு இருக்கும்போதே, சார் நீங்கள் ஸ்டுடியோ ஆரம்பிக்க போகிறதா கேள்விப்பட்டேன், அந்த படத்தில் நான் நடிக்கணும். எனக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாரு அவர். ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் இது பண்ணிவிட்டு சோலோ டான்ஸு, குரூப் டான்ஸு, மோனோ ஆக்டு, மிமிக்ரி, இதுக்கெல்லாம் பரிசு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு இதையும் முடிச்சுட்டு இப்படி வரும்போது, எதுக்குமா போகிறேன், நீ இங்கேயே நின்றுடு, எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒவ்வொன்று இது அந்த மேக்கப் எல்லாம் போட்டு நிற்கும்போது பரிசு இப்படி கொடுத்துட்டு இப்படி அப்படி ஸ்டேஜில் பார்த்து நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ்ட் பண்ணுவோம்ல, போஸ்ட் பண்ணும்போதே, சார் உமா ஸ்டுடியோ ஆரம்பிக்க போகிறீங்களாமே, தீர சமீர யமுனா தீரேன்னு சொல்லி ஒரு படம் பண்ண போகிறீங்களாமே, அதில் நான் நடிக்கணும். பரிசு கொடுத்து நான் சாரோட ஃபேஸு, பரிசு வாங்க வந்தியா சான்ஸ் கேட்க வந்தியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு சினிமா. எப்படி இருந்தது முதல்ல நடித்த போது? நடித்தது எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஆசை என்ன, என்னோடய மூஞ்சியில் மேக்கப் போடணும், எல்லாரும் மாதிரி நல்லா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு சிகப்பு கலரில் நிற்கணும். அப்போ சோட்டா நிற்கிற அம்மான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஷூட்டிங் நடக்கும். அப்போ ஒரு 10 வயசு இருக்குமா, 12 வயசு? ஜாஸ்தி இருக்கும், 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். க்ராஸ் பெல்ட் மணி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோடனே அம்மாவை போட்டு கொடுமைப்படுத்தி
அம்மா கூட்டிகிட்டு போ, ஷூட்டிங் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் அங்கே போகும்போது சொல்லிவிட்டு, அங்கிள் நான் இந்த சினிமாவில் நடிக்கணும் அங்கிள் அப்படின்னு. ஐயோ எல்லா கேரக்டரும் போச்சேப்பா. அதில் ஷோபாக்கா ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தது, ஒரு ஒரு காட்டாளனோட பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். ஐயோ எல்லா கேரக்டரும் போச்சே, நீ ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்திருந்த அவங்க கிடைக்கலன்னு. அந்த டைமில் பேபி சுமதி ஷோபாக்கெல்லாம் ரொம்ப பிஸி. அவங்க ஒரு வேளை கிடைக்கலன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணி வேறு ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நீ நடிச்சிருக்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. படம் முடிஞ்சு போச்சு. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 நாள் ஷூட் இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயின் வந்து மெயின் கேரக்டர் வந்து ஒன்று தீபாக்கா, இன்னொன்று வந்து ராஜகோகிலா, மீனாவோட அம்மாவோட சிஸ்டர். அப்போ வந்து அவங்களுக்கு பேய் பிடிச்சிட்டதோ சோட்டா நிற்கிற கோயிலுக்கு வருமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய ஃபேஸ் வந்து கேமராவுக்கு முன்னால் தெரியும்னு சொன்னேன். சரி மேக்கப் போட்டு வந்து அந்த கேமராவுக்கு முன்னால் நில்லு, அவ்வளோதான். அந்த ஃப்ரேமில் அவங்க வரும்போது அந்த சைடில் நின்றுட்டு இருப்பேன். அம்மே நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பேன். கொஞ்சம் கண்ணெல்லாம் பெருசாக எழுதி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அப்படி அழகாக அப்படி நின்றுட்டு இருப்பேன். அவ்வளோதான். அது எதுக்குன்னா நம்ம ஊரில் படம் ரிலீஸ் ஆகாமல் தோ நான் அங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது மெரிலாண்ட் ஸ்டுடியோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில் வந்து 2 ஸ்டுடியோஸ் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து உதயா ஸ்டுடியோ, போபன் குஞ்சாக்கா அவங்களோட தாத்தாவோடது. இன்னொன்று வந்து மெரிலாண்ட் ஸ்டுடியோ. கடவுள் படங்கள் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க, சோஷியல் படங்கள் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டேன். மேக்கப் மேனோட பேர் வேலப்பன். அவர் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சொன்னாங்க, மேக்கப் போட்டோடனே ரொம்ப அழகாக இருக்க, லட்சணமாக இருக்க, நீ பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி அப்படி லொக்கேஷன் அவங்க சோட்டா நிற்கிற கோயில் வந்து செட்டு போட்டிருந்தாங்க. போகும்போது கேமராமேன் தாரா, மணி சார், கிராஸ் பெல்ட் மணி சார், ரொம்ப அழகாக இருக்க மணி, முதல்லே வந்திருந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பேன். தாரா சார் சொன்னாங்க, தெலுங்கு அவர் பெத்த ஹீரோயின் అవుతావు చూడు அப்படின்னாங்க. தெலுங்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப நன்றி சார். இதுதான் ஃபஸ்ட்டு நான் மேக்கப் போட்டது. அதுக்கப்புறம் மௌசார் படத்தில் ஒரு டயலாக் வச்செல்லாம் பேசினேன். அந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு 5-6 படம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுன்னா நீலமலர்களா எல்லாம் மலையாள படங்கள் தான். எல்லாம் மலையாள படங்கள். தமிழெல்லாம் அந்த டைமில் ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்றதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மலையாள ஃபீல்டு. அதுக்கப்புறம் இந்த இந்த வயசுக்கு ஒரு டைம் வரும்போது இந்த சிஸ்டரும் பண்ண முடியாது, ஹீரோயினும் பண்ண முடியாது ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். அப்போ சிஸ்டர் கேரக்டரில் போய் மாட்டிக்கிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் பூரா சிஸ்டர் தான், முடிஞ்சுது, அவ்வளோதான், முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஞாபகம் வரும்போது மலையாளத்தில் ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர் இருக்கார், முகுந்தன். அவரோட ஒரு புக் ஒன்று இருந்தது, சீதா. அந்த புக்கு நாவல் ஆயிடுச்சு. ஐ மீன் அந்த புக், அந்த நாவல் வந்து சினிமா பண்ணுறாங்க. டைரக்டர் பேர் கோவிந்தன். அவரை டைரக்ட் பண்ணுறாரு, இன்ஸ்டியூட் டைரக்டர். அப்போ வந்து ஒரு டீனேஜர், அந்த அப்போல்லாம் வந்து 10ஆம் கிளாஸ் தானே, எஸ்எஸ்எல்சி முடிச்சு ப்ரீ டிகிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் நீங்கள் வந்து காலேஜுக்கு போய் படிக்கணும். அந்த காலேஜுக்கு ஃபஸ்ட் ஏறுற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு அவங்க ஹீரோயின் தேடும்போது என்ன தேடி வந்தாங்க. நடிக்க ஆரம்பித்தது சீதா, ஆனால் ரிலீஸ் ஆனது லஜ்ஜாவதின்னு ஒரு படம், ப்ளூ லகூன் ஒரு இங்கிலீஷ் படம் வந்ததுனோட இன்னொரு வருஷம் இது. அதில் வந்து கிருஷ்ணச்சந்திரன், அந்த டைமில் பேபி சுமதி அங்கே ஃபேமஸ், அவங்க ஒரு கேரக்டர், நான் ஒரு கேரக்டர். ரிலீஸ் ஆனது அது. ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போய் பார்த்தா ഞങ്ങൾ പരിചയപ്പെടുത്തുന്ന அம்பிகா, நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அம்பிகான்ற ஒரு டைட்டில், அது ஃபோட்டோ வேறு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் படம் வந்தது. அப்புறம் லைஃப் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தது வேறு, கொஞ்சம் வயது வந்ததுக்கப்புறம் நடிக்கிறது அப்படின்றது வேறு. அந்த படம் கதாபாத்திரத்தை நடிக்கும்போது எப்படி இருந்தது உங்களுடைய? அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது நமக்கு, ஏன்னா எல்லாம் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லி. பிரேம்குமார் யாருன்னா டைரக்டர் சசிகுமார் இருக்கார் இல்லையா, 100 படத்துக்கு மேலே டைரக்ட் பண்ண, அவரோட ஃபர்ஸ்ட் அசிஸ்டண்ட் பிரேம்குமார் அண்ட் தம்பி கண்ணந்தானம். தம்பி கண்ணந்தானத்தோட படம் தான் மக்களின் பக்கத்தில் பெரிய பெரிய படங்கள். ஸோ பண்ணும்போது சொல்லி கொடுப்பாங்க சில எக்ஸ்பிரஷன்ஸ். அந்த டைம்லலாம் அந்த ரொமான்ஸு அப்படி தொட்டோன்னு அப்படியெல்லாம் பண்ணணுன்னெல்லாம் நமக்கு தெரியாது இல்லை. நமக்கு கரண்டில் கொண்டு வந்து கை வச்ச மாதிரி இப்படி ஏண்டி அப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ். அதில் வந்து கொஞ்சம் அப்படி தொட்டால் அப்படியெல்லாம் பண்ணணும், ஏம்மா அப்படின்னாரு. இல்லை சேட்டா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இவ்வளவு கொடுத்தா போதும், அவ்வளோ கொடுத்தா போதும் சொல்லி கொடுத்து இது பண்ண வச்சது டைரக்டர். அதனோட அப்படியே ஆப்போசிட் மாதிரி தான் இருந்துச்சு சீதா கேரக்டர். அதில் வந்து எனக்கு ஹீரோவாக நடித்தது வந்து ஆதிசங்கர், நான் நடித்த முரளி மோகன். அண்ட் வில்லனாக நடித்தது வந்து அந்த ப்ரொடியூசரே வில்லனாக நடித்தேன். ஆமாம். பட் லஜ்ஜாவதி ரிலீஸ் ஆனாலும் நீலத்தாமரைன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ், எம்டி வாசுதேவன். ஆமாம், அவரோட படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதும் அன்னையிலிருந்து மலையாளத்தில் நீலத்தாமரை நடி
அப்பா ஆமாம், இங்கே சகலகலா வல்லவன்ல எப்படி கட்ட வண்டி நடிகை ஆயிடுச்சோ அது மாதிரி அங்கே நீலத்தாமரை நடி. அப்படி லைஃப் அப்படியே மாறிடுச்சு. அங்கேருந்து தமிழ் நீங்கள் தேடி வந்தீங்களா இல்லை தமிழ் வாய்ப்பு தேடி வந்துதா? அது எப்படி வந்ததுன்னா, ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும் கமல்ஹாசன் சேட்டன் அவர் வந்து மலையாளத்தில் பெரிய ஸ்டார். இவரோட காத்திருந்த நிமிஷம்னு சொல்லி ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது ஆலப்பியில். இப்போ நாம தான் சினிமா பைத்தியமாச்சே, ஷூட்டிங் எங்கே நடந்தாலும் அம்மாவை பிராண்டி லொக்கேஷனுக்கு போக வேண்டியதுதான். ஸோ எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஷூட்டிங் பார்க்க போகும்போது இவர் சோமண்ணன் அங்கே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஷூட்டிங் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி கூப்பிட்டாங்க. போனால் என்ன நடிக்கிறதுக்கு வந்திருக்கா? இல்லை ஷூட்டிங் காண வேண்டி வந்தது அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் சொன்னார், அவர் சோமன் சேட்டன்கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஸ்ரீவித்யா மாதிரி இல்லை அப்படி இப்படின்னெல்லாம் பேசுகிறாங்க. கமல் சொல்கிறார் அப்படின்னாங்க. அப்போ வந்து அம்மா நீங்கள் சும்மா இருங்க, அது வேறு சினிமா பைத்தியம், நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க, அது தலையில் ஏறிட போகுது அப்படின்னு. ஒரு வேளை எப்பாவது நீ சினிமாவில் நடித்து தமிழ் ஃபீல்டுக்கு வரணும்னு ஒரு இது இருந்தால் எனக்கு தெரியப்படுத்து, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அருமை. சொன்னாங்க. எனக்கு அது போதுமே, லாட்ரி அடித்த மாதிரி தானே. சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சொல்கிறாரு தமிழ் ஃபீல்டு நீ வா அப்படின்னு. நாம் வேறு அதிலிருந்து கொஞ்சம் நான் வருங்கால சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு லெவலுக்கே ஸ்கூலிலெல்லாம் அதே மாதிரி ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் மலையாள படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஸ்ரீதர் சாரோட படத்தில் நடிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அழைப்பு வந்தது. அப்படியா? ஆமாம், நானும் ஒரு தொழிலாளி. ஆமாம், அதில் ஆல்ரெடி ஒரு ஹீரோயின் பண்ணாங்க. ஆமாம், ஒரு புதுமுகம். அதுக்கப்புறம் தீபாக்கா பண்ணாங்களாமா. அதுவும் போய் 3வது தான் நான். அந்த டைமில் கமல் சார் என்னோட பேர் சொன்னாங்க ஷூட்டிங் வரும்போது. இதுக்கடையில் ஷோபாக்கா கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணேன், தீப்னு சொல்லிட்டு, ராமு காரியாட் செம்மீன் டைரக்டர். அவர் படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஷோபாக்கா சொன்னாங்க, இறந்து போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஏய் நீ சினிமா ஃபீல்டுக்கு வரணும், நீ தொடர்ச்சியாக நடிக்கணும், யூ ஹேவ் பொட்டென்ஷியல், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இந்த அக்கா வந்து சக்களத்தி படத்தில் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தேவராஜ். ஆமாம் பண்ணாங்க. ஸோ இந்த 2 படம் ஒரே டைமில் வந்ததும் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் வந்தது நானும் ஒரு தொழிலாளி. ஆனால் ஃபினிஷ் ஆனது சக்களத்தி. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு படம் எப்போவுமே லேட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் எடுங்க, மோகன்லால் அவரோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது, என்னோட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப லேட்டாக தான் வந்தது. நிறைய பேருக்கு அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி தான் நான் வந்தது. அதுக்கப்புறம் வாழ்வே மாயம் பாலாஜிங்களோட இது வரும்போது அவர் பாலாஜிங்களே சொன்னேன், ஏய் இந்த படத்தில் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணது கமல் சார் தெரியுமா அப்படின்னு. ஸோ அதனால் என்ன ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அப்புறம் அப்படியே லைஃப் அப்படியே மாறிடுச்சு. சக்களத்தியில் ஷோபாவோட நடிச்சிருந்தீங்க. ஆமாம், ஷோபாவுக்கு உங்களுக்கு நட்பு எப்படிப்பட்ட? ஐயோ ரொம்ப 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 க்ளோஸாக இருந்தோம். ரொம்ப தீப படத்துலேருந்தே க்ளோஸாக இருந்தோம். அவங்க வந்து நல்ல நடிகைன்றதை விட நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தெரியும். ஷோபாவா? ஐயோ ஷோ, அவங்க வந்து ஷூட்டிங் அந்த ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு நடிகை மாதிரியும் அவங்க நடிச்சு காட்டுவாங்க வித் சவுண்ட். அதுவும் இல்லாமல் சென்ஸ் ஆஃப் ஹியூமரும். மட்ராஸில் வந்து எங்கேயாவது தங்கிட்டு இருக்கும்போது ஒரு வேளை ஹோட்டல் ரூம் கிடைக்கல, தங்கணும்னா ஏன் வீட்டுக்கு வரணுன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் சரி, அவங்க அப்பாவும் ஹேமாக்கா அவங்களும் ஆர்டிஸ்ட் தானே. ரொம்ப வெரி நைஸ் பர்சன். என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணது, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ஒரு ஸ்டைல் ஆஃப் கேரக்டரை நிறுத்திடாத, உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குனால நீ கிளாமரும் பண்ணணும் சென்டிமெண்ட்ஸும் பண்ணணும்னு எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னதே அந்த அக்கா தான். ஷோபாவுடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதிர்ச்சிகரமான மரணம். எப்படி இருந்தது அம்பிகாவுக்கு? அது ஷோபாக்காவோட டெத்து கேள்விப்பட்டது ஒரு May 1 அன்னைக்கு வந்து நான் ஒரு மலையாள படத்தில் ஹீரோயின், பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்து அப்படி ஹீரோயினாக ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த படத்தினோட பேர் இஷ்டமான பச்சை, பாலச்சந்திர மேனோன், அவரோட கேரளா பாக்யராஜன் சொல்லுவாங்க, அவரோட நிறைய படங்கள் நான் தான். அந்த ஷூட்டிங் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இன்னும் ஷூட்டிங் இல்லை அப்படின்னாங்க. எந்த வெற்றி? ஷோபா மரிச்சு போய் அப்படின்னாங்க. எப்போவுமே நமக்கு இந்த சினிமா நியூஸ் வரும்போது ஃபஸ்ட்டு நாம் நம்ப மாட்டோமே, அதனால் ஆர்டிஸ்ட் ஷோபா சேச்சி அதே நிஜமாவா அது உண்மைன்னு நாம் ஃபீல் பண்ணுறதுக்கே டைம் ஆச்சு, டைஜஸ்ட் பண்ண வரதுக்கே டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் இறந்து போச்சுன்றத மாதிரி வேறே மாதிரி ஆயிடுச்சு, தற்கொலை ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அது அப்புறம் அந்த வார்த்தைகள் மாதிரி வேறே ஆயிடுச்சு. பட் அப்போல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கோ அதை பற்றி இது பண்ணுறதுக்கோ நமக்கு தெரியாது. ஷோபாக்கா போயிட்டாங்க, ஷோபா சேச்சி இறந்து போச்சு, அவ்வளோதான் தெரியும். பட் இட் வாஸ் வெரி சேட். அன்றைக்கி ஷூட் பண்ணலை. தமிழ் அடியெடுத்து வைத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஸ்ரீதர் அவருடைய படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி இருந்த? ஒரு பக்கம் ஸ்ரீதர், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன். ஷூட்டிங் நடந்தது ஃபஸ்ட்டு படம் அதுதான். படம் ரிலீஸ் ஆனது ரொம்ப வருஷங்கள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆனது. நீங்கள் அந்த சீன் அந்த படம் பார்த்தீங்கன்னா
பிகினிங்கில் அம்பிகாவோட மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், பாதியில் ஒரு மாதிரி இருக்கும். பட் அது நடந்துட்டு இருக்கும்போதே சகலகலா வல்லவன் வந்தது. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் ரைட், கமல் சார் தான் அதுலேயும் என்ன ரெக்கமெண்ட் பண்ணது. அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாள்கள், அந்த சேம் டைம் எங்கேயோ கேட்ட குரல், எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, வென் யுவர் டைம் இஸ் குட், எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படியே வந்துச்சு. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவரோட முதல்ல நீங்கள் நடிக்கும்போது அவருடைய மகளாக நடிச்சிங்க கடல் மீன்கள். இல்லை சகலகலாவல்லவன் முடிச்சுட்டு கடல் மீன்கள் பண்ணும்போது நான் நினச்சேன், ஐயோ சகலகலாவல்லவன் கடல் மீன்களுக்கு அப்புறம் தான். ஆமாம், ஐயோ ரொம்ப அது நான் பண்ண மலையாள படத்தினோட ரீமேக்கு தான் கடல் மீன்கள். அதில் ஜெயன் சேட்டனோட தங்கச்சி, மதுசாருக்கு பொண்ணு. இதில் இவரே அப்பா இவரே அண்ணா, சுமன் ஜோடி. ஆமாம், சுமன் ஜோடி. கமல்ஹாசனுக்கு நம்ம ஜோடியாக நடிக்காமல் பொண்ணாக நடிக்கிறமேன்னு ஃபீல் பண்ணிங்களா? அப்போ இருக்கு லொக்கேஷனுக்கு வரும்போது கொஞ்சம் அப்படியெல்லாம் இருந்தது. ஒன்றும் அப்செட் ஆக வேண்டாம், அவர் வேறு மலையாளம் பேசுவோம், ஒன்றும் அப்செட் ஆக வேண்டாம், வேகம் ஒர்க் செய்யும் அப்படின்னாங்க. அதனால ஓகே. உங்கள் திரை வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்த படம்னா அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்களும் சகலகலா வல்லவனும் பக்கத்தில் வந்துருச்சு ரெண்டுமே. ஆமாம், அந்த 7 நாட்கள் உங்களுடைய 4வது தமிழ் படம் இல்லையா? ஆமாம். இதெல்லாம் என்ன படம், எப்படி அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்தது? அது தெரியல, அது மலையாளம் தமிழும் செய்கிற மாதிரி வந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து தான் ஷூட் பண்ணோம். கிளைமேக்ஸில் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு, என்ன பண்ணணுன்றது. நான் பாடும் பாடல் கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாக்யராஜ் சார் சொன்னாங்க, இந்த படம் முடியும் போது அநேகமாக ஒன்று நீ தமிழ் கற்றுக்குவ, இல்லை நான் தமிழை மறந்து மலையாளி ஆகிடுவேன் அப்படின்னாங்க. பட் அந்த படத்தில் என்னோடய காமெடி சைட் வெளியில் கொண்டு வந்தது பாக்யராஜ் சார் தான். ஏதாவது சீன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, சார் நான் இது பண்ணட்டுமா, பண்ணுப்பா நல்லா இருந்தது அப்படின்வாங்க. அந்த மாதிரி சில நமக்கு தெரிஞ்ச தமிழில் கொஞ்சம் அப்படி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக் விட்டால் கூட, அம்பிகா அது நல்லா இருக்குமா, டேக்கில் மறக்காமல் பண்ணிடு அப்படின்வாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த நாட்கள் ஷூட்டிங் டைமில் தான் ஃபஸ்ட் டைம் கொலு அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியும். அது ஒரு சீன் ஒன்று வரும், சுண்டலுக்காக பாடுற பாட்டு, இதில் என்ன ஸ்ருதி வெண்டி கிடக்குன்னு. அந்த டைமில் தான் வீரப்ப சார் வீட்டில் தியாகோண்ணன் வீட்டில் கொலு வச்சாங்க. அப்புறம் சொன்னேன், கொலுன்னு என்ன அப்படின்னு. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் நான் கொலு போகிறது அங்கே தான். அப்போ தான் கொலுவுக்கு சுண்டல் கிடைக்கும், சாப்பிட்லாம், ஸ்வீட்டு கிடைக்கும்னு எல்லாம் தெரிஞ்சது. எங்கேயே கட்ட குரல் தான் ரஜினியோட முதல் படம். ஆமாம், முதல் படம். அது மட்டும் கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால, ஏன்னா அவ்வளோ ஹெவியாக நான் ஒர்க் பண்ணதில்லை. அந்த டெத்து சீனெல்லாம் இருக்கு அவர்கிட்ட. ஆமாம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது எல்லாம் பார்க்கும்போது, அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்தோட நிறைய படங்கள் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேர் நீங்களும். அப்படி எப்படி இந்த அத்தனை படங்கள் அவரோட பணியாற்றி? அவர் பேசுவார் இல்லை, பேசுறத கேட்டுட்டு இருக்கிறது பிடிக்கும். ஆனால் இன்னொரு விஷயம், சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்கல்ல, சோலி முடிஞ்சு போச்சுன்னு, அவ்வளோதான். கமல் சார் நேராக ஆப்போசிட், டேக்கில் நம்மளை மாட்டி விட்டுட்டு அவர் சீரியஸ் சார் ஏதாவது சொல்லி நாம உட்காந்து கெக்க பக்கேன்னு சிரிச்சுட்டு இருக்கோம். மலையாள படங்களுடைய மிகப்பெரிய சாதனையாளர் பிரேம் நசீர். யாரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அவர் கூடவே நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருந்தது? ஐயோ, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.